அலையன்ஸ் கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் தகவல் வருது நமக்கு. பிரச்சனை என்னன்னா, டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் 3 பேரையும் சேர்த்துக்க மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்றாரு எடப்பாடி. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனையாக இருக்குது. மற்றபடி ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸில் அவருக்கு ஒன்றும் சிக்கல் இல்லைன்னு தகவல் வருது. பிரிந்தவர்களில் ஓபிஎஸ், சசிகலா, தினகரனை சேர்ப்பதில் மட்டும்தான் பிரச்சனை இருக்கும்னு சொல்கிறாங்க. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதில் எடப்பாடி உறுதியாக இருந்தாருன்னா அலையன்ஸ் எப்படி செட் ஆகும்னு தெரியல. அப்போ எடப்பாடியை நகர்த்திட்டு மற்றவங்களை கொண்டு வருவாங்களா? ஏன்னா தன்னை எதிர்ப்பவர்களை எந்த எல்லைக்கும் போய் வழிக்கு கொண்டு வரக்கூடிய வித்தையை தெரிந்தவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள். அதனால் அவங்க எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு இது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு பிஜேபி அலையன்ஸுக்கு ஒத்துக்கணும், பிரிஞ்சவங்களையும் சேர்த்துக்கணும். 2 கோரிக்கை பிஜேபி வைப்பது. அநேகமாக பிஜேபி அலையன்ஸுக்கு அவர் சரின்ட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர்க்கறதுல தான் அவருக்கு தயக்கம் இருக்குது. அவர் உறுதியாக இருக்காருன்றாங்க. ஒரு எல்லைக்கு மேலே போய் எடப்பாடியை வழி கொண்டு வர பிஜேபியால் முயற்சி செய்ய முடியுமா? அவர் அலையன்ஸுக்கு ஒத்துக்கிட்ட பிறகு எங்கள் கட்சி விவகாரம், அதில் நீ யார் தலையிடுறதுன்ற கேள்வி தான் வரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த அலையன்ஸ் ஏடிஎம்கே, பிஜேபி அலையன்ஸ் கிட்டத்தட்ட உறுதி என்று ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள், குறிப்பாக ஒன்றுபட்ட அதிமுகவை பாஜக விரும்பும்போது அதற்கு எதிராக எடப்பாடி உறுதியாக இருக்கும்பொழுது எப்படி சாதிக்கப் போகிறார்கள், எப்படி இந்த கூட்டணியை உருவாக்கப் போகிறார்கள் என்பது தெரியல.